அரசாங்கத்தால் எந்த ஆதரவும் அதிகமாக இந்த மாதத்தில் இல்லை. அரசாங்கத்தால் இருந்து வர வேண்டிய உதவிகள் பணம் பொருளாதாரம் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். 15 தேதி பிறகு தான் கிடைக்கும். அதனால் பொறுமையை கையாளுவது நல்லது. ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப பொறுமையான ஆள், நிதானத்தை கடைப்பிடிக்கிறீங்க, மீடியம் ஹைட் இருப்பீங்க, மீடியம் கலர் மாநிறம் இருப்பீங்க. உங்களுக்கு அனைத்திலும் சாதகம் நிறைவாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். பெண்களால் ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்திருக்கிறது, அனுகூலம் காத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி வெற்றிகள், உங்களை வெற்றிக்கு அனைத்திற்கும் ஒரு பெண் பின்னாடி துணை நிற்பார்கள். ஒரு பெண் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் உங்களை வெற்றிக்கு துணையாக இருந்து அனைத்தையும் ஊக்கம் கொடுத்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றப் போகிறார்கள். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக வகிக்கிறது. ராசிக்கு 3இல் ராகு இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பே. எதையுமே பிரம்மாண்டப்படுத்தி காட்டும். நீங்கள் புகைப்பட கலைஞர்கள் இந்த மாதம் அவ்வளவு பிரமாதம். அதேபோல் இந்த கை மாற்று தொழில், பிஸ்னஸ், புரோக்கர் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. நல்ல லாபம் கிடைக்கும். வாயால் பிழைப்பவர்கள், வாத்தியார், வக்கீல், இந்த மாதிரி இன்னும் யாராவது இருக்காங்க பாருங்கள், வாய் மூலம் பிழைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கிறது. அது வெற்றி அடைகள், பயன் கிடைக்கும், லாபம் நிறைய கிடைக்கும். ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2இல் ஆட்சி பெற்று 8க்குரிய சூரிய பகவானோடு இணைந்து இருக்கிறார். இந்த மாதம் 15 13 தேதி பிறகு சூரிய பகவான் கும்பராசிக்கு சென்று விடுவார். ஸோ இதனால் உங்களுக்கு பல நல்லதும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நல்லது அதிகமாக இருக்கிறது, தீமை குறைவாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் 2இல் இருப்பது குடும்பத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்களுக்கு குடும்பம் ஓங்கும். குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்களும் மன சலிப்பு இதெல்லாம் விலகும். குடும்பத்தில் வயதானவர்கள் உடைய ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குடும்பத்திற்கு இரத்த உறவே இல்லாத வெளியாட்களால் நல்ல ஒரு ஆதாயம், வருமானம் இருக்கிறது, லாபமாகவும் இருக்கிறது. வெளியே வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டில் வளர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது அவர்களால் உங்களுக்கு ஆதாயமே லாபமாகவே இருக்கிறது. உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நாள்பட்ட குறைகள், வியாதிகள் எதாவது இருந்தாலும் படிப்படியாக இந்த மாதத்தில் மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் மேம்படும், ஆயுள் பங்கெல்லாம் வராது. உங்கள் ராசிக்கு 2இல் 8இல் இருக்கும் சூரிய பகவானால் ஒரு சிறு பாதிப்புகள் ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் உறவில் ஒரு சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படும். பின்பு சரியாகிவிடும். சொத்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. தந்தையால் வர வேண்டிய பணம், பாகப்பிரிவினையாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக ஏற்படும். அரசாங்கத்தால் எந்த ஆதரவும் அதிகமாக இந்த மாதத்தில் இல்லை. அரசாங்கத்தால் இருந்து வர வேண்டிய உதவிகள் பணம் பொருளாதாரம் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். 15 தேதி பிறகு தான் கிடைக்கும். அதனால் பொறுமையை கையாளுவது நல்லது. ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப பொறுமையான ஆள், நிதானத்தை கடைப்பிடிக்கிறீங்க, மீடியம் ஹைட் இருப்பீங்க, மீடியம் கலர் மாநிறம் இருப்பீங்க. உங்களுக்கு அனைத்திலும் சாதகம் நிறைவாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3இல் சுக்கிரன் இருப்பது, அதாவது சுக்கிரன் 5க்கும் 10க்குடைய சுக்கிரன் இருப்பது உங்கள் ராசிக்கு ரொம்ப சிறப்பு. தொழிலால் உங்களுக்கு வருமானம் பல மடங்கு பெருகும். உச்சமட்ட சுக்கிரன் 10இல் இருப்பது
அதாவது 1 மடங்குக்கு 5 மடங்கு லாபம். எப்படி 1 மடங்குக்கு 5 மடங்கு லாபத்தை இந்த முறை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண்களால் ரொம்ப ஆதாயம் தெரிகிறது. நிறைய ஆட்கள் எடுப்பீர்கள். நிறுவனத்தை விரிவுபடுத்துவீர்கள். இல்லை புதுசாக ரொம்ப நாளாகவே ஒரு தொழிலாளராக இருக்கும் நீங்கள், முதலாளி ஆக மாட்டோமான்னு கற்பனையில் இருந்த நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் முதலாளி அந்தஸ்துக்கு உயர்வீங்க. சிறு தொழில் தொடங்குவீங்க. சிறு பிஸ்னஸ் தொடங்குவீங்க. சொந்தமாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுவீங்க. என்ன நினைத்தீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும். தொழில் மூலியமாக உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அதேபோல் பெண்களால் அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். பெண்களால் ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்திருக்கிறது. அனுகூலம் காத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி வெற்றிகள் உங்களை வெற்றிக்கு அனைத்திற்கும் ஒரு பெண் பின்னாடி துணை நிற்பார்கள். ஒரு பெண் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் உங்களை வெற்றிக்கு துணையாக இருந்து அனைத்தையும் ஊக்கம் கொடுத்து உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றப் போகிறார்கள். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக வகிக்கிறது. ராசிக்கு 3இல் ராகு இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பே. விபரீத ஆசையை கொடுப்பார். அதை செய்யலாம் இதை செய்யலான்னு ஆசையை கொடுப்பார். ஒரு எட்டாத பொருள் கிடைக்காத பொருள் மேலே ஆசைப்பட வைப்பார். அதனால் உங்களுக்கு முயற்சி எடுக்க வைப்பார். சிலருக்கு வெற்றி அடையும், சிலருக்கு தோல்வி அடையும். இல்லீகல் உறவுகளை அதிகப்படுத்துவார். அது சற்று கவனம் தேவை. இல்லீகல் மூலியமாக பண வருமானத்தையும் கொடுப்பார். அதில் சற்று கவனம் தேவை. இந்த தேவையில்லாத நட்பு வட்டாரம், தேவையில்லாத உறவுகள், கள்ளக்காதல் என்று சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாம் நீங்கள் கூடுமான வரையில் அவாய்டு பண்ணுவது. இதுவரையில் எப்படி இருந்தீங்களோ விட்டுடுங்க. இனிமேல் அதிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மேன்மை, தரம் உயரும். குடிப்பழத்துக்கு அடிமையானவர்கள் சற்று கவனமாக இருந்து அதிலிருந்து விலகி இருப்பதும் ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். அதனால் அதிலிருந்து மேக்சிமம் விடுபடுவீங்களா வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு அதாவது இந்த கேமராமேன், புகைப்பட கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கிறது. எதையுமே அப்படியே பிரம்மாண்டப்படுத்தி காட்டும். நீங்கள் புகைப்பட கலைஞர்கள் இந்த மாதம் அவ்வளவு பிரமாதம். அதேபோல் இந்த கை மாற்று தொழில் பிஸ்னஸ் புரோக்கர் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. நல்ல லாபம் கிடைக்கும். வாயால் பிழைப்பவர்கள், வாத்தியார், வக்கீல், இந்த மாதிரி இன்னும் யாராவது இருக்காங்க பாருங்கள், வாய் மூலம் பிழைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கிறது. அது வெற்றி அடைகள், பயன் கிடைக்கும், லாபம் நிறைய கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3இல் புதன் பகவான் 6க்கும் 9 கூடிய புதன் நீச்சம் பெற்று அமைந்திருப்பது கொன்று நட்பு வட்டாரத்தை மட்டும் கவனமாக கையாள வேண்டும். உங்கள் நண்பருக்குள்ளே நட்பு வட்டாரத்தில் ஒரு மன கசப்பு, மனஸ்தாபம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை கவனமாக கையாளுங்கள். திருமணம் வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே, அதில் கொஞ்சம் கவனம் தேவை. பழைய நண்பர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. நாள்பட்ட தடைப்பட்ட திருமணம் பெண்ணுக்கும் சரி உங்கள் பையனுக்கும் சரி கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் பொண்ணுக்கு அரசு வேலையில் இருக்கும் மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பையனுக்கும் அதே போல் அரசு வேலையில் ஒரு பொன் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் சுபகாரியம் வீட்டில் நடக்கும். சிலருக்கு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், புது வீடு வாங்கி கட்டி வீடு கட்ட யோகம் இருக்கிறது. மாடி வீடே கட்டும் யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. கட்டி இருப்பீர்கள். கட்டாமல் இருந்தால் சிலருக்கு கட்டுவீர்கள். ஏற்கனவே கட்டி வீடு பாதியிலே அரைகுறையாக நிற்குதா, அதையெல்லாம் முடிக்கும் தருமானம் இந்த மாதம் அமையாக இருக்கிறது. தடைப்பட்ட வீட்டு வேலை
முடித்து கிரகபதி செய்வீர்கள். அதுக்கான வேலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் இல்லை. மனசுக்குள் கஷ்டப்பட வேண்டாம். அது இருக்குமா இது இருக்குமா ஏன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வேணுமென்றால் மாட்டு கோமியம் வீட்டில் தெளியுங்க. சாம்பிராணி பகை வீடு ஃபுல்லாக போடுங்க. அந்த தீய சக்தியெல்லாம் வெளியேறிட்டு வீட்டில் சுபகாரியம் நடக்கும். தடை இல்லாமல் நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ல் குரு பகவான் இருப்பது, 12க்கும் 13 குரு பகவான் இருப்பது பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயமே. புத்திர பாக்கியம் தடைப்பட்டு நாள்பட்டு காத்து கொண்டு இருப்பவர்கள் புத்திர பாக்கியம் ஏற்படும். நீங்கள் செய்யாத பரிகாரம் இல்லை, கோயில் இல்லை என்று வருத்தப்படும் நீங்கள் அதெல்லாம் இப்போ வேலை செய்ய போகிறது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு சந்தோஷமாக செய்தி வரும். பிள்ளைகள் நல்லா படிப்பார்கள். படிப்பு தடையில்லாமல் முன்னேறுவார்கள். வெளிநாடு படிக்க வைக்கலாம், வெளி மாநிலத்தில் சென்று படிக்க வைக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கலாம். அதுக்கெல்லாம் யோகம் நல்லாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அந்த உறவு மேம்படும். மன கஷ்டங்கள் நீங்கும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வம் உங்கள் குலதெய்வ அருளால் வளமுடனும் நலமுடனும் வாழ்க. நன்றி, வணக்கம்.